الخلق ما لمن ألوذ به سواك عند حلول للحديث الأمامي يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحابه وبارك وسلم عليه. நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக அதிலும் குறிப்பாக இவருலக சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த உம்மத்தில் ஒரு நபராக பிறக்க வைத்து ரமலான் மாத நோன்பு போன்ற லைலத்துல் கத்ர் போன்ற இன்னும் எண்ணிலடங்கா பாக்கியங்களை எல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, என்றும் அழியாத சத்திய தூய சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையிலே நம்மை அழுத்தமான பிடிப்பு உள்ள மக்களாக வாழ வைத்து கொண்டிருக்கிறானே, இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. நபியினுடைய திருமுகத்துக்காக வேண்டி எல்லாம் வல்ல அல்லாஹ் குறைந்த ஆயுள் கொடுக்கப்பட்ட இந்த உம்மத்திற்கு நிறைய ஆயுள் கொடுக்கப்பட்ட மக்களெல்லாம் அடைந்து கொள்ள முடியாத பாக்கியங்களை தந்து கொண்டே இருக்கிறான். எல்லை இல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம் என்ன தவம் செய்தோம், என்ன பேறு பெற்றோம் இந்த உம்மத்தில் ஒரு நபராக வருவதற்கு? இதனால்தான் தக்கலை பீரப்பா சொல்லுவார்கள், நீ காலமெல்லாம் தலைகீழ நின்று அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்தாலும் இபாதத்து செய்தாலும் இந்த நேமத்திற்கு ஈடு இணையே கிடையாதுங்கிறாய். தகைய மகத்தான சிறந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை அடைய வைத்து இருக்க வைத்து பத்தாது, நமக்கு இன்னும் வேண்டும் வேண்டும், இந்த ரமலான் வர வேண்டும், இது இறுதி ரமலானாக நமக்கு அமைந்துவிடக்கூடாது என்பது எல்லோருக்கும் உண்டான ஆசை. மேல்படி விருப்பம் என்னவென்று சொன்னால் நிறைவான ரமலானாக இருக்க வேண்டும். இது ஒவ்வொருத்தரும் இந்த நல்ல நாளிலே
துஆ செய்து கொண்டே இருப்பது நம்மின் மீது கடமையாக இருக்கும். ஒரு கவிஞன் சொல்லுகிறான், ரமலானே நீ வருவாய் என்பதை நான் நம்பி இருக்கிறேன். நீ வருவாய் என்பது அது உண்மைதானே? கியாமத்து வரை உலகம் சுற்றி கொண்டிருக்கும் காலமெல்லாம், பூமி பந்து சுற்றி கொண்டிருக்கும் காலமெல்லாம் இந்த ரமலான் வருவது என்பது நிதர்சனமான ஒன்று. அதை நான் நம்பி இருக்கிறேன். ஆனால் நாங்கள் இருக்கணுமே நீ வரும்போது. இவ்வளவு ஆதங்கத்தோடு, இவ்வளவு ஆவலோடு அந்த கவிதை வரிகளை அவர் வெளியே கொட்டுகிறார். அந்த ஆவல் தான், அந்த ஆதங்கம் தான் எனக்கும் உங்களுக்கும் மற்றும் உண்டான எல்லா மக்களுக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. மீண்டும் மீண்டும் இந்த ரமலானை நமக்கும், நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கும், நாம் ஈன்றெடுத்த பிள்ளை செல்வங்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் பாலித்து இந்த ரமலானை நிறைவான ரமலானாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. சரிய தலைப்பை பார்த்தீங்களா? எனக்கே புரியலைங்க. என் தலைப்பை வைத்து நானே என்னை பார்த்து கேள்விகளை கேட்கிறேன். அந்த தலைப்பு உங்களுக்கு பொருந்தமோ இல்லையோ எனக்கு பொருந்தது. எனக்கு பொருந்தக்கூடிய ஒன்றைத்தான் உங்களுக்கு மத்தியில் நான் கொட்ட ஆசைப்படுறேன். இதுதான் உண்மை. முதலில் என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏதோ கொடுத்துட்டாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு இல்ஹாம் போட்டிருப்பான் போல தெரியுது, உதிப்பாக ஆக்கி வச்சிருப்பான். ரமலானே வந்தது. அந்த ரமலான் வந்து அது இலக்கை நோக்கி சென்றதா? என்ன இலக்கு இருக்குது? அது என்ன பாயிண்ட் இருக்குது? அதில் நோன்புங்கிறத இலக்கை தாண்டி என்னவெல்லாமோ இருக்குதுங்க. இப்போ நான் என்னையும் உங்களையும் உழுக்குன்னு உழுக்க போகிறேன். அதுக்கு தான் வந்திருக்குன்னு வைங்களேன். ஏன்னா தக்குவாவை கொண்டு உண்டான வசியத்து ஒவ்வொரு பிரசங்கிகளுக்கும், பேச்சாளர்களுக்கும், குத்துபாவின் பிரசங்கங்களுக்கும், நிக்காஹு குத்துபாவினுடைய பிரசங்கங்களுக்கும், ஒவ்வொரு குத்துபாவின் தலையங்கமே தக்குவா இருக்க வேண்டும். முதலில் பேசுபவருக்குத்தான் சொந்தம், பிறகுதான் மற்றவர்களுக்கு அவர் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், என்னையும் உங்களையும் கேள்விகள் கேட்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறான் போல் தெரியுது. அதாவது பொதுவாகவே ஒரு நோக்கம், இலக்கு என்பதாக சொன்னால், இலட்சியம் என்பதாக சொன்னால் அதில் 3 விதங்கள் உண்டு. ஒன்று ஹை பாயிண்ட், அதாவது உயர்ந்த லட்சியங்கள், உயர்ந்த இலக்குகள். இரண்டாவது மிடில் பாயிண்ட், நடுத்தரமான இலட்சியங்கள். அதற்கு பிறகு ரொம்ப தாழ்ந்த இலட்சியம். அட்லீஸ்ட் இந்த எண்ணமாவது இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த இலக்காவது நமக்கு இருக்கக்கூடாதா? அந்த மாதிரி உள்ளது. அது எல்லாத்துக்கும் உண்டு, எல்லா காரியங்களுக்கும் உண்டு. அது மார்க்க காரியங்களுக்கு இன்று மாத்திரம் அல்லாமல் உலக காரியங்களுக்கும் கூட இந்த 3 அடிப்படையில் அமைத்துத்தான் வாழ்க்கையை நகருகிறது என்று சொன்னால் அது மிகையான ஒன்றல்ல. பொதுவாகவே வெற்றி எதில் இருக்குது? துன்யாவுடைய, உலகத்தினுடைய காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டால் வெற்றி எங்கிருந்து ஆரம்பிக்குது? வெற்றியினுடைய தொடக்கம் என்ன என்பதாக சொன்னால் இலக்கை நிர்ணயித்து பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னால அந்த பாயிண்டை இது எங்க போய் நிற்குது, அந்த இலக்கை நோக்கி இந்த காரியம் செல்லுமோ என்பதாக யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் அந்த காரியத்தையே நாம் தொடங்கணும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரிதான், அது கல்வி ஞானமாக உலக படிப்பாக இருந்தாலும் சரிதான். எங்க ஏன் இலக்கு ஐஏஎஸ்ங்க, எங்க ஏன் இலக்கு மருத்துவம்ங்க, நான் டாக்டராக ஜொலிக்க வேண்டும், நான் சயின்டிஸ்ட் விஞ்ஞானியாக ஆக வேண்டும். அப்படியே நகருது பாருங்க. அந்த இலக்கை நோக்கி பிரயாணிக்காமல் இருந்தால் அதில் வெற்றிங்கிறது அது கைக்கு எட்டாத கனியாக ஆக்கப்பட்டுவிடும். எதேச்சையாக நடக்கிறதுங்கிறதெல்லாம் வேற. யதார்த்தமாக நான் போனேங்க, ஒரு இலக்கு வச்சு
ஒரு நோக்கம் வைத்து ஒரு இலட்சியத்தோடு நான் போகலை. ஆனால் அமைஞ்சிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் ரேரர் குரூப். இதெல்லாம் 1000 ஒருத்தருக்கு. நம்ம ஆள் என்ன செஞ்சான்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆள் ஜப்பானுக்கு போனான். ஜப்பானுக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமே என்பதாக போனான். இவனுக்கு ஒரு டப்பா இங்கிலீஷ் ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும். ஏதோ அரைக்குறை பட்டர் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த காலத்தில். அந்த ஆங்கில ஞானத்தோட அந்த அறிவோட போயிட்டான். அங்கே ஜப்பானிய மொழி என்ன புரியும், ஒரு மாதிரியாக அவனுக்கு பேசுவான் ஜப்பான்காரனும். சீன மொழி ஒரு மாதிரி ஒரு டங்கில் இருக்கும், ஜப்பான் மொழி. போயாச்சு, வேலைங்களையும் முடிக்கிறான், வந்தாச்சு, ஏதாவது ஒன்று நம்ம சாதிச்சு ஆகணும் என்பதாக ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிடுவோம் என்பதாக ஏதோ அந்த ஊருக்கு தக்கவாறு ஒரு பிஸ்னஸை தொடங்குவோமே சொல்லி பழக்க வழக்கங்களை வைத்து தனக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அறிவுகளை வச்சு, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மொழி தெரியாதவன்லாம் அந்நிய நாட்டுக்கு போய் அயல் நாட்டுக்கு போய் வியாபாரமே பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. பண்ணலாங்க, தாராளமாக பண்ணலாம். அது அவரவர்களுடைய திறமையை பொறுத்தது. சரி, போய் என்ன செஞ்சாச்சு, அங்கங்கே பழக்கத்தை பிடிச்சி ஒரு கடையை வச்சாச்சு. இவனுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் கூட என்ன செய்யலாம், சரி கடையை போட்டாச்சு, கடைக்கு ஒரு பேரை வைக்கணுமா இல்லையா, அதனால் பேருக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறான். என்ன வைக்கலாம், அவனுக்கே ஒரு சந்தேகம், ஒரு டவுட்டு. இந்த வியாபாரம் ஆரம்பித்து போட்டிருக்கும் கடையை, இது ஓடுமா ஓடாதான் தெரியலையே, நிற்குமா நிற்காதான்னு தெரியலையேன்னு சொல்லி இவனுக்கு ஒரு மாதிரியான டவுட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் ஒரு பேரை வச்சிருவோம், வாயில் வந்தது மனசில் வந்து ஒரு பேரை வச்சிருவோமேன்னு சொல்லி இந்த கடைக்கு என்ன பேர் வைக்கிறான் தெரியுமா, நிற்குமோ நிற்காதோ. இவனுக்கு வந்து ஒரு சந்தேகத்தில் தாங்க வைக்கிறான். அந்த சந்தேகத்தையே பேராக ஆக்கிட்டான். நிற்குமோ நிற்காதோ இங்கிலீஷில் எழுதி போட்டாச்சு. இவன் எதேச்சியாக தான் ஆரம்பித்தான், யதார்த்தமாக ஆரம்பித்தான். ஒரு இலக்கு வச்சு ஒரு லட்சியம் வச்சு ஒன்றும் ஆரம்பிக்கலை. ஏதோ போடுவான், ஏதோ நடக்கட்டும் என்பதாக போட்ட அன்னையிலிருந்து பார்த்த கடை சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க, அப்படியே தூள் பறக்குது வியாபாரம். கஸ்டமர்களை இவனால் வந்து கண்டுகொள்ள முடியலை, அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஒருத்தரை கூப்பிட்டு ஏதோ ஒரு பாசையில் கேட்குறாப்புல, ஏங்க இந்த கடைக்கு என் கடைக்கு இவ்வளோ கூட்டம் வருது, அது எப்படிங்க, அது அப்படி என்னங்க கடையில் இருக்குது, அவனுக்கே தாங்கலை. இது கனவுல நடக்குதா நனவுல நடக்குதா என்பதாக கூப்பிட்டு கேட்கும்போது சொல்கிறாரு, யோ அந்த ஜப்பான்காரன் சொல்கிறான், நீ வந்து கடையை ஆரம்பித்த சரி, என்ன பேர் வச்சிருக்க தெரியுமா அவன் கடைக்கு, என்ன பேர், நிற்குமோ நிற்காதோ, அது எங்கள் முன்னாள் ஜப்பானை உருவாக்கிய அந்த மன்னருடைய பேரையாது, அவர் பேர் நிற்குமோ நிற்காதோ, நாங்கள் எல்லாம் அவர் மேலே அவ்வளவு பாசம், அவ்வளவு பிரியம், எங்கள் ஜப்பானின் தந்தை அவருடைய பேரை நீ வச்சிருக்கிற, நாங்கள் விடுவோமா அவன் கடைய, ஏன்னா அவனுக்கு பேர்னா அப்படி தானே இருக்கும், கவாசாக்கி சுசுக்கி புசுக்கி இப்படி தானே, டொக்காமா பக்காமா ஏதோ வாயில் வந்த மாதிரி எல்லாம் பேர் வரும், நிற்குமோ நிற்காதோ, அந்த ஜப்பானுடைய பேர் மாதிரியே அவ யதார்த்தமாக வச்சு அந்த பேர் ஆயிடுச்சு. வியாபாரம் சக்க போடுது. இது வந்து யாருக்காவது லட்சத்தில் 1000 ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய ஒண்ணுங்க. இதையெல்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஆனால் லட்சியம் இல்லாமல் இலக்கு இல்லாமல் பிரயாணிக்கும் பொழுது ஒரு தொழில் துறை இருக்குது, ஒரு லட்சியத்தை வச்சு தான் நம்ம போக முடியும். அடுத்ததாக வந்து ஒரு அரசியல் இருக்குது, அந்த அரசியலிலும் கூட இலக்கு நிர்ணயிக்கணும். நிர்ணயிச்சாத்தான் அந்த அரசியல் கட்சியினுடைய பலம் வெற்றி நிர்ணயிக்கப்படும். இது உலக ரீதியாக இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது வெளிநாட்டுக்கு போறோம், அயல் நாட்டுக்கு போறோம், ஒரு இலக்கு ஒரு இலட்சியம், இந்த இலட்சியத்தோட போகணும், அந்த இலட்சியத்தோட இந்த நாட்டுக்கு வரணும். இல்லை என்று சொன்னால் உலகத்தினுடைய அத்தனை காரியங்களும் அது முடக்கப்பட்டுவிடும். ஆக துன்யாவினுடைய உலகம் சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களுக்கும் அடிப்படை, அதாவது வெற்றியினுடைய ரகசியம் எங்க இருக்குது என்பதாக சொன்னால், எந்த காரியத்தை எடுத்தாலும் சரிதான், இலட்சியம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் அதுக்கு மறு பேச்சே கிடையாது, வெற்றி தான், சந்தேகத்துக்கு இடமில்லாமல்.
இலக்கு நிர்ணயித்து பயணித்தவர்கள், இலக்கு நிர்ணயித்து வந்தவர்கள் தான் உலகம் போற்றும் மேதைகளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு யார் யாரெல்லாம் சொன்னா நேரமாயிடும். தத்துவ ஞானிகளாக இருக்கிறார்கள், வியாபாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். வியாபாரத்தில் கூட சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது லாபத்தை நோக்கி இலக்கை நோக்கி பிரயாணிக்குதல் ஒண்ணு. என்னமா ஆங்கில வார்த்தை சொல்லுங்க, சத்தம் மட்டும் சொல்லுங்க. எந்திரிங்க. அதாவது ஹை ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் ஒன்று இருக்குது, ஹை ப்ராஃபிட் ஒன்று இருக்குது. கூடுதல் லாபத்தை நோக்கி அதை இலக்காக வைத்து பிரயாணிக்குதல், சாதாரண லாபத்தை அடிப்படையாக வைத்து அதை மையமாக வைத்து அதை இலக்காக வைத்து பிரயாணிக்குதல். ஒரு வியாபாரிக்கு அது இல்லை என்று சொன்னால் அவன் வியாபாரத்தில் ஜொலிக்கவே முடியாது. எங்க அழியும் உலகத்திற்கு இத்தகைய நிர்ணயம் என்பதாக சொன்னா, மருத்துவ மேதைகள் இன்றைக்கு உலகமெல்லாம் பிரகாசிக்கிறார்கள் என்பதாக சொன்னா, விஞ்ஞானிகள் உலகமெல்லாம் போற்றப்படுகிறார்கள் என்பதாக சொன்னால், தொழில் அதிபர்கள், தொழில் முனைவர்கள், வேளாண் வல்லுநர்கள், பொறியியலில் நிபுணர்கள், வேதியியல் பிசிக்ஸ் துறையிலே எங்கேயோ இருக்கக்கூடியவர்கள், புவியியலிலே, வரலாற்றிலே, அரசியலிலே எல்லாம் வித்தகர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொன்னால், நிபுணர்களாக கொடிகட்டி பறக்கிறார்கள் என்பதாக சொன்னால், நாம பேக்ரவுண்ட்ல போய் நம்ம பார்த்தோம்னா அவர்களின் வரலாற்றை நாம் அவர்களின் வாழ்வியலை அலசி பார்த்தால் தெரியும், ஒரு இலக்கை வைத்திருப்பார்கள் அவர்கள். இதுதாங்க உண்மை. நான் கூடுதலாக சொல்லணுங்கிறது நோக்கம் அல்ல. ஒரு இலக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய துன்யாவுடைய வாழ்க்கையே எப்படி என்று சொன்னால், ஆகிரத்திற்கும் இலக்கு வேண்டும், ஆகிரத்திலும் இலட்சிய வேண்டும். இதுதான் நான் சொல்ல வரக்கூடிய உண்மை. ஒரு செய்தி, ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து காடா பறவை வருதுங்க, கூளை காடாம்பாங்க அதுக்கு பேரு. அதாவது சிகப்பு மூக்கம் பறவை வருது, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கேயம் பறக்குதுங்க. அது பறந்து வேடந்தாங்களுக்கு வருது. அது எந்த நாட்டிலிருந்து வருதுங்கிறத அது துறை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நமக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இது ஆப்பிரிக்கால இருந்து வருது, இது அமெரிக்கால இருந்து வருது, இது ஜப்பான்ல இருந்து வருது என்பதாக. அது வேடந்தாங்கலை நீர்த்துறையை நோக்கி அது வருகிறது என்பதாக சொன்னால், அதுக்கு என்ன பாஸ்போர்ட் இருக்குதா, அதுக்கு என்ன விசா இருக்குதா, அது என்ன லக்கேஜ் தூக்கிட்டு வருதா, அது இல்லை, நமக்கு தான் தேவை. அதுக்கு என்ன ஃப்ளைட் இருக்குதா, சரி வந்துச்ச அதுக்கு ரெஸ்டாரண்ட்டை தேடி போகுதா, அல்லது தங்குமிடம் மஸ்கன் அதாவது லாட்ஜுகளை தேடி போகுதா, அது வருது, தண்ணியில குளிக்குது, அந்த குளிர் பிரதேசத்தில் அதாவது நீர்த்துறையில் அது இருந்து கொஞ்ச நாள் இருந்து அப்படியே நெக்கு வச்ச மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி அது வருது. பார்த்தீங்களா, அந்த ரூட்டை போட்டு கொடுத்தது யாரு? இல்ஹாம், அல்லாஹ்வின் தரப்பில் இருந்து வந்த இல்ஹாம். அந்த பறவைக்கு அல்லாஹு தாலா காட்டி கொடுத்தான். அதை இலக்க நோக்கி வருது பாருங்க. சரி, ரிட்டர்ன் அது போகுது பார்த்தீங்களா, தன் நாட்டுக்கு போகுது, ஆப்பிரிக்காவுக்கு போகுது, சீனாவுக்கு போகுது, ஜப்பானுக்கு போகுது, அப்படியே தனது இலக்கை நோக்கி போயிட்டே இருக்குது பாருங்க. இல்ஹாம், அல்லாஹ் தரக்கூடிய அந்த மேல் உறுப்பின் காரணத்தினால். எந்த காலேஜில் போய் படிச்சிச்சு? இன்னைக்கு ரேடார் சிக்னல் அவன் கொடுத்தா தான் அந்த பிளைட்டே வர முடியும், அந்த ராக்கெட் போக முடியும். ஒரு ஹெலிகாப்டர் வருவது என்பதாக சொன்னாலும் கூட அந்த ரேடார் சிக்னல்ல இருந்து அது கன நேரம் தப்பிவிட்டால் அந்த பிளைட்டும் ஹெலிகாப்டரும் அது விபத்துக்குள் ஆக்கப்பட்டு விட்டது என்பதாக தனங்க அர்த்தம். மனிதன் போட்ட இந்த கோடுகள் அதுக்கு எங்க எந்த காலேஜில் ரேடார் சிக்னல் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், நைமுல்லா கான், ரேடார் சிக்னல் பத்தி சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு இருக்காரு நம்ம ஆள் தான் நைமுல்லா கான். அவ்வளவு விஷயங்களை சொல்றாரு. சென்னை ஐஐடியில் படித்தவர். அந்த படிப்பு வேணும் இல்லைன்னு சொல்லி சொன்னா அங்க போய் சொல்லிக்க முடியாது. இந்த பறவைகள் என்னங்க படிச்சுச்சு? எந்த காலேஜுக்கு போச்சு? எந்த ஸ்கூலுக்கு போச்சு? யார்த்த மண்டையிடுச்சு? அல்லாஹ் கொடுத்த அந்த இல்ஹாம் அடிப்படையில் தன் இலக்கை நோக்கி பிரயாணிக்குது பாருங்க. இதுதாங்க உண்மை. சரி, தேனிக்கு வருவோம்.
குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இந்த என்னையும் உங்களையும் சேர்த்து தான் கேட்க போறேன். எவரும் உங்களுக்கு மட்டும் இல்லை, முதலில் எனக்கு தான் வரப்போகுது இத்தனை கேள்விகளும் கூட. ரமலான் வந்துடுச்சு, இது விடைபெற போகுது. ரமலான் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அது நம்ம காதுகளில், அது அகமிய காதுகளில் அது விழுந்துச்சாங்கிறது தெரியலை. அடே மூமினே முஸ்லிமே, நான் உன்னிடத்தில் வந்தேனே, நீ என்னை எப்படி பெற்றுக்கொண்டாய்? நோன்புகளையும் தாண்டி, தொழுகைகளையும் தாண்டி, இரவு வணக்கங்களையும் தாண்டி நீ என்னை எப்படி பெற்றுக்கொண்டாய்? கேட்டுக்கிட்டு தான் போகுது. நாம சலாம் சொல்லி அனுப்புறதுல தான் குறிக்கோளாக இருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த நிலைமையெல்லாம் மாறணும். சரி, அந்த தேனி என்ன செய்யுது? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வாவுஹா ரப்புக இலன் நஹ்லி அனித்தஹதி மினல் ஜிபாலி புயூதன். என்ன அழகா கூடுகள் எடுக்குது பாருங்க, மலைகள் எடுக்குது பாருங்க, மரங்கள்ல வானுயர்ந்த மரங்கள் எடுக்குது பாருங்க, சின்ன சின்ன மரங்கள் எடுக்குது பாருங்க, கூடு கட்டுது பாருங்க. அந்த கூட்டினுடைய உள்ளறைகளை நாம் போய் நோண்டி பார்த்தால் இந்த உலகத்தில் எந்த விஞ்ஞானிக்கும் பிடிப்படாத அத்தனை ரகசியங்களும் அதில் அடக்கப்பட்டிருக்குது. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. சாக்ரட்டிஸ் என்ன தெரியுமா செய்யறாரு? ஒரு கண்ணாடி கூண்டுல, தத்துவஞானி சாக்ரட்டிஸ் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள ஒரு தேனி வளர்ப்பு, அந்த இதில் போய் 2 தேனீக்கெல்லாம், ஆண் தேனி, பெண் தேனி, ராணி தேனி, அப்படி இப்படின்னு சொல்லி வேலைக்காரா தனி எல்லா தனியும் கொண்டு விட்டாரு. சரி, என்னதான் நடக்குது பாப்பம் என்பதாக அவர் அப்படியே உத்து தூங்காம கொள்ளாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. உள்ள என்ன சீக்ரெட் மேட்டருங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். தேன் கூட்டுல என்ன நடக்குதுங்கிறத அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. அது அல்லாஹ் கொடுத்த டெக்னாலஜி. அது அந்த தேன் கூட்டு எங்கெங்கெல்லாமோ போயிட்டு இருக்கிறான் மனுஷன். அது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்றைக்கு மனிதன் கல்வித்துறையில் டெக்னாலஜி, தொழில் துறையில் டெக்னாலஜி, விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அபாரம் என்பதாக சொன்னால் அது அல்லாஹ் கொடுத்த, நபிமார்களின் வாயிலாக கொடுத்த வஹீனுடைய அருளாக இருக்கும். அது எந்த படைப்பாக இருந்தாலும் சரிதான். சரி இருக்கட்டும். இந்த தேனியினுடைய கூண்டுக்குள், அந்த கூட்டுக்குள், தேன் கூட்டுக்குள் என்ன நடக்குதுங்கிறது யாராலும் இன்னும் வர எந்த கேமரா வச்சாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த தேன் கூட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத அவருடைய அறிவுக்கு தக்கவாறு ஒரு கண்ணாடி கூண்டை தயாரிச்சு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, உள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவர் உத்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. தூக்கத்தை தொலைச்சு, உணவை தொலைச்சு, எல்லாத்தையும் தொலைச்சு உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது உள்ள வருது, தேனீக்கள் உள்ள நடமா அப்படி சுத்துறது. அது என்ன செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா, வெள்ளை கலர்ல ஒரு திரவத்தை பிரஸ் பண்ணுது. ஸ்ப்ரே பாட்டில் இருந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரஸ் பண்ணுது. அந்த காலத்துல எல்லாம் பெயிண்ட் எப்படி அடிச்சிட்டு இருந்தாங்க? இந்த மட்டையை வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க, அப்படித்தானே? வெள்ளை அப்படித்தானே அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் பிரஸ் வச்சு அப்படியே அடிச்சு வேலையை லேசாக்கிட்டாங்க. அந்த மாதிரி என்ன செய்யுது? அது தனது வாயிலிருந்து அந்த ஒரு திரவத்தை ஸ்ப்ரே பண்ணுது. பிரஸ் பண்ணும் போது அப்படியே அந்த கண்ணாடி கொண்டு வெள்ளை கலரில் ஆக்கப்பட்டு, முழுவதுமாக முற்றிலுமாக ஆக்கப்பட்டு, உள்ள என்ன இருக்குதுங்கிறத தெரிய முடியல. அவரால் அப்படியே ஏமாந்துட்டார். ஆஹா, உள்ள ரகசியங்களை தெரியலான்னு பார்த்தா இப்படி ஒரு நிலையா? அல்லாஹ் தேனிக்கு சொல்றான், வாவுஹா ரப்புக இலன் நஹ்லி. தேனிக்கு நாம வகை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ என்ன செய்யற? இந்த வகை தேனிக்கு வருகிறது. அல்லாஹு தாலா சொல்றான், கிளம்பி போ, நீ அதாவது இன்ன மரங்களுக்கு போ, இன்ன செடிகளுக்கு போ, இன்ன மலைகளுக்கு போ என்பதாக அல்லாஹ் இல்ஹாம் போடுறான். பூக்களை தேடி அது பறக்கிறது. இந்த இடத்துல, இந்த பூல, இன்ன மரத்துல தேன் இருக்குது என்பதாக யார் சொன்னா? அல்லாஹ் சொல்றான். அது அந்த ரூட்டை அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தேனீக்கள் தேனை தேடி 60 கிலோமீட்டரையும் தாண்டி போகுதுங்கிறாங்க. இங்க நம்ம ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேல நம்மளால போக முடியுமா? அங்க போயிட்டு திரும்ப முடியுமா? அதை தேடி எத்தனை கேயம் போனாலும் சரிதான், தன் இலக்கு, தன் கூடு, அதை நோக்கி கொஞ்சம் கூட தவறாமல்
அந்த பாதையை மிஸ் பண்ணாமல் அப்படியே நெக்க வச்ச மாதிரி, நூல் பிடிச்ச மாதிரி தன் கூட்டுக்கு வரக்கூடிய காட்சிகளை அல்லாஹு தஆலா படம் பிடித்து காட்டாம இருங்க. ஃபசுலிகி சுபல ரப்பிக துலிலா, உன் ரப்ப உனக்கு போட்ட அந்த கோடுகள், அந்த பாதைகள், அந்த சிக்னல்களை வச்சுட்டு அது போகும். அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி, நெக்க வச்ச மாதிரி எங்கேயும் மிஸ் ஆகாது. நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் போய் சொல்கிறாங்க, ரூட்டு கேட்டால் சொல்கிறான், நேராக போங்க, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அப்படியே போனீங்கன்னா தேர்டு ரைட்டு, அப்படியே போனீங்கன்னா மண்டை குழம்பி, எல்லாம் குழம்பி, குழம்பி குள்ளு ஹராப், எல்லாம் நாசம். திரும்ப வரும்போது குழப்பமாகுது, போகிறதுக்கும் குழப்பம், வரதுக்கும் குழப்பம். ஆனால் தேனீக்களுடைய அந்த வகி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த உதிப்பு அப்படி அல்ல. போன ரூட்டை, அந்த வழியை தவற விடாமல் அப்படியே நெக்கு நூல் பிடிச்ச மாதிரி கூட்டுக்கு வருதுன்னு சொல்லி சொன்னா, தன் இலக்கை நோக்கி ஒரு தேனி பிரயாணிக்குது, தன் இலக்கை நோக்கி, தன் லட்சியத்தை நோக்கி காலா கூட பறவை பிரயாணிக்குது என்பதால் கண்டம் விட்டு கண்டம் தாவுது. அது நாடு விட்டு நாடு தாவல, ஊர் விட்டு ஊர் தாவல, மாநிலம் விட்டு மாநிலம் தாவல, அது கண்டம் விட்டு கண்டம் கிடக்குது. திரும்ப தன் இலக்கை நோக்கி செல்கிறது என்பதாக சொன்னா, ரப்பனுடைய குதிரத் இல்லையா, ரப்பனுடைய இல்ஹாம் இல்லையா? நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தினுடைய காரியத்துக்கு மாத்திரம் நாம் இலக்க வச்சிருக்கிறோம், லட்சியத்தை வச்சிருக்கிறோம், பிரயாணிக்கிறோம், வெற்றி பெறுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். ஆகிரத்தினுடைய அமலுக்காக வேண்டி ஈமான் கொடுக்கப்பட்ட நாம், இஸ்லாம் கொடுக்கப்பட்ட நாம், தொழுகை கொடுக்கப்பட்ட நாம், நோன்பு கொடுக்கப்பட்ட, ஜகாத் ஹஜ் கொடுக்கப்பட்ட இத்தனை இபாதத்துகளுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி பாயிண்ட் அடிச்சோமா, போனோமா அப்படிங்கிறது தான் இப்ப ரமலான் நம்மை கேட்டு விடைபெறுகிறது என்பதாக சொன்னா, இது நம்மை நாமே சுய சோதனை செய்து கொள்ள வேண்டிய வருஷம் ரமலான் வருதுங்க. நம்மை விட்டு விடைபெறுது. ஏதோ சந்தோஷமா அனுப்பி வைக்கிறோம், அல்லாஹ்வை புகழ்றோம். இதுல எல்லாம் நான் குறை காண விரும்பவில்லை, குறை சொல்ல வரவில்லை. ஆனால் அந்த இலக்கு என்ன? ரமலான் வந்துச்சு, போன வருஷம் வந்துச்சு, அடுத்த வருஷம் வரும், இன்ஷா அல்லாஹ் இருப்போம் என்பதாக சொன்னா, அது சொல்லக்கூடிய, அதை எடுத்து வைக்கக்கூடிய இலக்கு என்ன என்பதாக வாபிஷாவை பார்த்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். யா வாபிஷா, நீ இப்படி இருக்காதப்பா, இஸ்தஃப்தி கல்பக்க, உன் கல்புல, உன் உள்ளத்தில் போய் ஃபத்வா கேளு. நீ யார்கிட்டையும் கேளு. சரி, இந்த சுய சோதனை யார்கிட்ட போய் கேட்க போறோம்? மனைவிட்ட கேட்க போறோமா, கணவன்கிட்ட கேட்க போறோமா, பிள்ளைகிட்ட கேட்க போறோமா, அல்லது ஆலிம்கிட்ட போய் கேட்க போறோமா, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்ட்ட போய் கேட்க போறோமா? எப்பா ரமலான் வந்துச்சு, அதன் பாயிண்டை நோக்கி, லட்சியத்தை நோக்கி நாம போனோமா என்பதாக கேட்டா யார் சொல்லுவா? ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. சொல்வதற்குண்டான ஆற்றலும் தகுதியும் யாருக்கும் இல்லை. நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இதை நான் சொல்ல வரல, ஈருலக சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அடே, உனக்கு நீனே கேட்டுக்கொள். இஸ்தஃப்திக் நஃப்ஸக, இஸ்தஃப்திக் கல்பக, உன் உள்ளத்துல ஃபத்வா கேளு, உன் நஃப்ஸட்ட ஃபத்வா கேளு. அது அமைதியாக இருந்தால், உன் உள்ளம், உனது ஆத்துமா, உனது மனது நீ கேட்ட கேள்விக்கு அமைதியாக இருக்கும் பட்சத்தில் அது நன்மையான ஒன்றாக இருக்கும். அது சந்தேகத்தை கொடுக்குமேயானால் அது பாவமான காரியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அரபி வாசகத்தில் சொன்ன நேரமாயிடும். ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு உமர், ஹஜரத் உமர் நாயகமே சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் அல்ல, உமர் நாயகமே சொல்றாங்க. பாருங்க, டேய் நம்மளை பார்த்து சொல்றாங்க, யாரை பார்த்து சொல்லல, ஈமான் இஸ்லாம் கொண்ட இபாதத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து தான் சொல்றாங்க. அடே ஹாசிபு கபுலன் துஹாசபு, நீ கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாள் ஒன்று, ஒரு மைதானம் ஒன்று. நீ அந்த நாள் வருவதற்கு முன்னால உனக்கு நீனே இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே நீ கேள்விகளை கேட்டுக்கொள். ஏய், ஒழுங்கா இருந்தியாடா, தொழுகை ஒழுங்கா தொழுதியா, யார்கிட்ட போய் கேட்க தேவையில்லை, உனக்கு நீனே கணக்கு கேளுங்கிறாங்க. தனிமையில இரு, ரமலான ஒழுங்கா நீ அடைஞ்சியா, இன்னென்ன பாவத்தை செஞ்சியா இல்லையா, நன்மைகளை நீ எடை போட்டியா, நீ கவுண்டிங் பண்ணினியா,
இப்படியாக நீ உனக்கு நீனே கேள்விகளை கேட்டுக்கொள்கிறாங்க. யாருங்க சொல்லுவாங்க இப்படி எல்லாம்? ஹாசிபோ கபுல அன் துஹாசபோ, அப்படியே ஆஹா நாம் நல்லா செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அருள்ல நாம் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம் என்பதாக உனக்கு நீனே திருப்திப்படுத்திக் கொண்டால் அல்லாஹ்வை போல தொடர்றாங்க பாருங்க. ஜினு அன்ஃபுஸக்கும் கபுல அன் தூஸனு, நீ கியாமத்துல போய் மஹ்ஷர்ல போய் உன் அமல்கள் எல்லாம் நெருக்கப்படுவதற்கு முன்னால இங்கேயே உன் நோன்பை நிறுத்துக்கள், உன் தொழுகையை நிறுத்துக்கள், ஜகாத்தை நிறுத்துக்கள், அப்படிங்கிற ஹஜ்ஜை நிறுத்துக்கொள்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அங்க போய் என்னப்பா மீசான் தராசு இருக்குது, அதுக்கு 2 தட்டு இருக்குது, அதுக்கு நாக்கு இருக்குது, எல்லாம் இருக்கத்தங்க செய்யுது. நாம நம்பி இருக்கிறோம், அது நமது ஈமானுக்கும் அகீதாவுக்கும் உட்பட்டது என்பதாக சொன்னாலும் கூட அந்த மீசான் தராசாக நீ இருந்துக்கோங்கிறாங்க சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. என்ன சொல்ல வர்றாங்க? இப்படியெல்லாம் நீ உலகத்தில் வாழும் பொழுது இப்படியே இருந்தாரப்பா, இப்படியே நோமச்சுக்கிட்டே இருக்காத, இப்படியே தொழுதுகிட்டே இருக்காத, ஹஜ் செஞ்சுக்கிட்டே இருக்காத, ஜகாத் கொடுத்தா போதும் என்பதாக நினைக்காதே. நீ இப்படியெல்லாம் உனக்கு நீனே கேள்விகளை கேட்டுக்கொண்டால், உன் அமல்களை நீனே எடை போட்டுக் கொண்டால், நாளை கியாமத்திலே அது இன்றைக்கு நீ செய்யக்கூடிய இந்த இது நாளைக்கு ஃபைன்னஹு அஹ்வனு அலைக்கும் ஃபில் ஹிசாபி, கேள்வி கணக்கை கேட்கும் போது அது உனக்கு எளிமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய போன்னு வாங்குறாய், சொர்க்கத்துக்கு போ, உனக்கு நீ பார்த்துக்கிட்ட அப்படின்னு. அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. சொல்லுவார்கள், ஹசன் பஸ்ரி இமாம் சொல்றாங்க பாருங்க, ஹாசிப் நப்ஸக ஃபிர் ரஹா, இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாக, இந்த உலகத்தில் நீ மகிழ்ச்சியாக செல்வ செழிப்போடு வாழும் பொழுதே நீ உன்னை நீனே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளப்பா. கபல ஹிசாபில் சித்தா, அந்த கடமையான கியாமத்துடைய நாள் சராசரி நாள் அல்ல, எளிதான நாள் அல்ல, நம் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் என்பதாக நீ கனவு கண்டு விடாதே. அத்தகைய நாள் வருவதற்கு முன்னாலே அங்கே கேள்வி கணக்குகள் கடுமையாக இருக்கும். அது வருவதற்கு முன்னால இந்த உலகத்தில் நீ வசதியாக, நீ செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுதே நீ ஒன்றை நீனே கேட்கணும். ரமலான் வந்துச்சே, நாம் எப்படி இருந்தோம், ரமலானை வைத்து நம் இலக்கை நான் கேட்க போறேன். இப்போ இன்னும் கேள்விக்கு நான் வரலைங்க, இன்னும் கேட்க போற ரமலான் இலக்கை நோட்டிக்கு சென்றதா நம்ம கேட்கணும். இப்போ நம்மை பார்த்து தனிமையில் ரூம்ல இருந்து, ஏய் ஃப்ரெண்ட், ஒரு ரமலான் இலக்கை நோக்கி யாரும் சொல்ல மாட்டாங்க, நாமும் பத்தா கொடுக்க முடியாது, நமக்கு நாமே திருப்பி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கும். அவர் சொல்றாங்க, மீண்டும் சொல்லுகிறார்கள், நீ துன்யாவிலேயே உன்னை நீனே கேள்விகளுக்கு கேட்டுக்கொள். அதாவது கேள்விகளுக்கு கேட்கும் பொழுது தாங்க குறைகள் வெளிப்படும். நமக்கு நாமே ஆய்வுகள் செய்யும் பொழுது தான் குறைகள் வெளிப்படும். பாடி செக்கப்புக்கு நம்ம போறோம், எல்லாம் காப்பாற்றணும். அதாவது உடல் ரீதியாக செக்கப்புக்கு மனுஷன் போறான் பாருங்க, என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன உனக்கு மருந்துகள் தேவைப்படுது, இன்னொன்று மெடிக்கேட்டட் ஆலோசனைகள் உனக்கு தேவைப்படுது, எல்லாம் செய்யறோம்ல, எல்லாம் செய்யறாங்க பாருங்க. ஏன் இந்த ஆகிரத்து சம்பந்தப்பட்ட அமல்களுக்கு இதை மருத்துவத்தை போனா கேட்க முடியாது, விஞ்ஞானத்தை போனா கேட்க முடியாது. நான் செஞ்ச அமல்கள்ல என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன நிறைகள் இருக்குது என்பதாக மெடிக்கேட்டட் சொல்லாது, சயின்ஸ் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல முடியாது. உனக்கு நீனே ஆரம்பிச்சாங்கிறாங்க, நீ தான் ஃபத்வா கேட்டுக்கொள்ள வேண்டும். உன் நெஞ்சை தொட்டு நீ கேளு, உன் குறைகள் தெரியும். உன் குறைகளை நீ பார்க்கவில்லை என்று சொன்னால் உன் வெற்றி எட்டாக்கணையாக ஆக்கப்பட்டுவிடும். இப்படியெல்லாம் நம்மை வார்த்தை எடுக்கிறாங்க பாருங்க. அதாவது ஒரு சஹாபி ஆமிர் பின் கைஸ்ங்கிற அந்த சஹாபி என்ன சொல்ல வராங்க தெரியுதா? நான் நிறைய சஹாபாக்களை நான் சந்திச்சிருக்கிறேன். ஆமிர் பின் கைஸ்ங்கிறவங்க தாபியில் உள்ளவங்க. அவங்க சொல்ல வராங்க, நான் லகைத்து நாசம் மின் அசஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி நாயகத்தினுடைய தோழர்களில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அவங்கெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒருமித்து ஒரு தகவலை சொன்னாங்க. அது என்ன தகவல் என்பதாக சொன்னால், இந்த உம்மத்துக்கு தேவையான தகவல்,
அவங்க சொல்ல வந்த செய்தி, அன்ன அஹ்லஸன் நாசி யௌமல் கியாமத்தி அஷத்துஹும் முஹாசபத்தன் ஃபித் துன்யா லி நஃப்ஸிஹி. கியாமத்தில் அந்த நிலைகள் எல்லாம், அந்த இடங்கள் எல்லாம் வர்ணிப்பு, அது இப்படித்தான் இருக்கும் என்பதாக நாம சொல்வதற்கு அப்பாற்பட்டது, நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது, எழுத்துக்கு அப்பாற்பட்டது. அந்த கடமையான அந்த நாளையிலே எவர்கள் சரியாக இருப்பார்கள், எவர்கள் அதையெல்லாம் மட்டும் தப்பிப்பார்கள் என்பதாக சொன்னால், துன்யாவிலேயே தனக்குத்தானே கேள்விகளை கேட்டுக்கொண்டார்களே அவர்கள் அந்த நாளிலே தப்பித்து விடுவார்கள். சஹாபாக்கள் தப்பித்து விடுவார்கள். தாபீன்கள், தபல் தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், சாலிஹான அடியார்கள் தங்களை தாங்களே கேள்விகளுக்கு கேட்டுக்கொண்டவர்களாக இருக்கும். முருநாயக போறாங்க ஒரு விளையாட்டு, போகும்போது கடுமையான வெயில் நேரத்தில் நமக்கு என்னங்க தேவைப்படும்? ஐஸ் வாட்டர் தான் கேட்போம். இதுதான் மனித இயல்பு. அவங்க நப்சு என்ன செய்யுது? ஆமாம், வெயில் தண்ணி குடித்தா நல்லா இருக்கு, கூலிங் வாட்டர் குடித்தா நல்லா இருக்குமே தேடுறாங்க. திடீர்னு முறைக்கிறார்கள். யாரை பார்த்து முறைக்கிறாங்க? தன்னை பார்த்து தான் முறைக்கிறாங்க. டேய், உனக்கு என்ன கூலிங் வாட்டரா நீ கேட்கிற? தரமாட்டம் பாரு என்பதாக தன்னை பார்த்தே சொல்லி, ஹீட் வாட்டர் எங்க கிடைக்கும், சுடுது நீர் எங்க கிடைக்கும், வெந்நீர் எங்க கிடைக்கும் என்பதாக கேட்டு அந்த நப்சை அடக்குவதற்காக வேண்டி, அந்த நப்சோடு அவர்கள் பேசி ஜெயிப்பதற்காக வேண்டி ஹீட் வாட்டர். இப்படிதான் இது 1-2 சம்பவங்கள் நான் சொன்ன நேரம் ஆயிடும். அவ்வளவு சம்பவங்கள் நப்சோட தன்னோட அவர்கள் நடத்திய அந்த ஆன்மீக போராட்டம். ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் தைமியு என்ற இன்னொன்று சொல்றாங்க. அவர்கள் வந்து அந்த சஹாபிகள் சொன்ன கருத்து, கியாமத்தில் யார் சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் கவலையோடு இருப்பவர்கள் தான் அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க. கியாமத்தில் யார் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டிருப்பார்கள் என்பதாக சொன்னா, இந்த உலகத்தில் கியாமத்தை பற்றி, தான் செய்த இபாதத்துகளை பற்றி என்ன கதியாகுமோ, என்ன நிலையாகுமோ என்று அழுத வண்ணம் இருக்கக்கூடியவர்கள் அங்கே சிரித்த வண்ணம் இருப்பார்கள். சஹாபாக்களுடைய இந்த நிலைமையை அல்லாஹு தாலா கொஞ்சமாவது நமக்கு தருவானாக. தபோடு ஆமீன் சொல்லணும். ஆமீன் சொன்னா துவா செஞ்சவங்களுக்கு என்ன உண்டோ அந்த ஒரு தரத்தை, அந்த ஒரு தரஜாவை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். இப்ராஹிம் தைமியு ரலியல்லாஹு தாலான்னு அவங்க வந்து ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், முஸ்ஸில் து நஃப்ஸி ஃபில் ஜன்னா, என்னை நானே ஒரு உருவம் கொடுத்து காட்டப்பட்டேன். சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி, சொர்க்கத்தினுடைய பழங்களை உண்ற மாதிரி, சுவையான குடிபானங்களை குடிக்கிற மாதிரி, அங்கே உள்ள அழகு பெண்களோடு நான் இருக்கிற மாதிரி. இப்போ அதுக்கு பிறகு நப்ஸ், அதாவது என் நப்சு, என்னை நானே பின் நாரி நரகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உருவம் கொடுத்து காட்டப்பட்டேன். அங்கே உள்ள கள்ளி செடிகளை நான் திங்கிற மாதிரி, அங்கே உள்ள ஊன் சீல் நெறிகளை குடிக்கிற மாதிரி, அங்கே உள்ள இரும்பு, அதாவது நெருப்பினாலான சங்கிலிகளை என் மீது போடப்படுற மாதிரி ஒரு காட்சி தென்படுது. அப்போ வந்து என்னை நானே நான் கேட்டுக்கிட்டேன். என் நப்சை பார்த்து, என்னை பார்த்து நான் கேட்கிறேன், ஐ நப்சி, என் நப்சே, ஐயசையின் துரீதீன, நீ சொர்க்கமா நரகமா இரண்டுமாக நீ ஆக்கப்பட்டு விட்டாய், உருவமாக காட்டப்பட்டு விட்டாய், நீ எதப்பா நாடுற என்பதாக என்னை நானே கேட்கும் பொழுது அது சொல்லுது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அமலன் சாலிஹா, பத்தாது இன்னும் நல்ல அமல்கள் நான் செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்பதாக என் மனது எனக்கு குத்தி காட்டியது. எப்படி பேசுறாங்க பாருங்க. தன்னோடு இயல்பாக தனக்குத்தானே அவர்கள் நசீஹத்து, அறிவுரைகள், கேள்வி கணக்குகள், கேள்வி கணைகளை கேட்டு வாழ்ந்தவர்கள் தான் அருமை சஹாபாக்கள், அருமை தாபியின்கள். நோன்பு என்பதாக எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த நோன்பிலும் உயர்ந்த லட்சியங்கள் இருக்குது, மிடில், அதாவது நடுத்தரமான இலக்குகள் இருக்குது. நோன்பு என்று சொன்னாலும் கூட மிக தாழ்ந்த இலக்குகள் இருக்குது. ஹதீஸில் வருது, ஒவ்வொரு நல்ல காரியங்களும் இப்னு ஆதம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கெல்லாம் அது 10, 1க்கு 10, 20, 30 என்பதாக அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி எல்லா சபைமேத்தில் இருப்பின் 700 மடங்குகள் வரை அதை ஏறிக்கொண்டே, டெம்பரேச்சர் ஏறின மாதிரி ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் எல்லா சௌம் நோன்புக்கு மாத்திரம் கிடையாதுங்கிறாங்க. ஏனென்று சொன்னால் இதை எந்த கட்டுக்குள்ளும் கொண்டு வர முடியாது.
எந்த கூட்டுக்குள்ளும் இந்த நோன்பை அடக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்ல வருகிறான், இந்த நோன்புக்கு கூலி நான் தான் கூலியாக இருக்கிறேன். இப்ப எப்படிங்க மடங்குகளை சொல்ல முடியும், இரட்டிப்புகளை சொல்ல முடியும்? அல்லாஹ் சொல்றான், அவன் என்னனாலதான் அவன் பகலிலே குடிப்பதை விட்டான், என்னனாலதான் அவன் உண்பதை விட்டான், என்னனால தான் மனைவியோடு இச்சையை விட்டான் என்று சொன்னால், அழகு மனைவி அழகு மங்கை பக்கத்தில் இருக்கிறார் என்பதாக சொன்னா நாம நோன்பாளியாக இருக்கிறோம். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு பயந்து நாம விட்டோம். குடிபானம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, வெயில் காலம், ரூமுக்கு வர்றோம், குடிச்சா யாருக்குங்க தெரியும்? அல்லாஹ் இருக்கிறான் கூட. இப்படி இருந்தால் நமது நோன்பு இலக்கை நோக்கி பிரயாணித்து விட்டது. இப்படி எல்லாம் விட்டால் பசி, சரியான பசி, வெளியில போயிட்டு வந்திருக்கிறோம், உணவு இருக்குது, யாருக்கும் தெரியாமல் பார்த்து நாம சாப்பிட்டு விட்டு நம்மை நோன்பாளியாக காட்டிக்கொண்டு நாடகம் ஆடுவோம் என்பதாக நாம் செய்யலாமே, செய்யலே. ரப்புக்காக வேண்டி விட்டோம், உணவை விட்டோம், ரப்புக்காக வேண்டி தண்ணீர் ஆகாரத்தை விட்டோம், ரப்புக்காக வேண்டி மனைவியின் அந்த இல்லறத்தை விட்டோம் என்பதாக சொன்னா நோன்பு இலக்கை நோக்கி பிரயாணித்து விட்டது. நாம் எல்லோரும் அல்லாஹுக்காக வேண்டி புகழாரம் சூட்ட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். விடல இன்னும் இருக்குது நோன்பினுடைய இலக்குகள் என்பதாக சொன்னா, இந்த நோன்பு வருடம் முழுக்க இருக்கிறது. இந்த நோன்பு வருடம் முழுக்க இருக்கிறது. ரமலானின் இலக்கு ஒன்று உண்டு. ரமலானின் இலக்கு பாயிண்ட் டு பாயிண்ட். அது என்னங்க, அது என்ன லட்சியம் என்பதாக சொன்னால், மலக்குகளுடைய சலாம், மலக்குகளுடைய முசாஃபஹா, இது ரமலானின் இலக்காக இருக்கும். நாம பிரயாணிச்சிருக்கிறோம், உள்ளிருந்து இதுவரை பிரயாணிச்சிருக்கிறோம், எத்தனையோ நோன்புகள்ல நாம பிரயாணிச்சிருக்கிறோம். மலக்குகளுடைய சலாம் அல்லாஹு தஆலா நபிக்கு, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்ல வரான், அமர ஜிப்ரீல என்சில இல்ல பூமிக்கு போங்க, இங்க என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க என்பதாக அல்லாஹு தஆலா அவங்களுக்கு உத்தரவு போடுறான். அவங்க பூமிக்கு இறங்குறாங்க. ஓ மாஹு அல்ஃபு மலைக்கின் ஒரு ரிவாயத்தில் சுக்கானோ சிதறத்தில் முன்தஹா, சிதறத்தில் முன்தஹாவில் இருக்கக்கூடிய மலக்குகளா, அது 7 வானத்தையும் தாண்டிய சிதறத்தில் முன்தஹா, நபியினுடைய மேராஜின் என்று அந்த சிதறத்தில் முன்தஹாவில் இருக்கக்கூடிய மலக்குகள்லாம் 70,000 மலக்குகள் கூட வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? யுஸல்லிமு அலா மன் கான காயிதன், யாரெல்லாம் உட்கார்ந்த வண்ணம் இபாதத்துகள் செய்கிறார்களோ, குர்ஆன் ஓதுகிறார்களோ, தஸ்பீஹ் செய்கிறார்களோ, அவர்களுக்கு சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்பவும் சலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. யுஸல்லிமு அலா மன் கான காயிதன். அது மாத்திரமல்ல, ஒல் மலாயிகத்து துஸல்லிமு அலா மன் கான நாயிமன், ஓய்வுக்காக வேண்டி தூங்கக்கூடிய ரமலானின் இரவுகளில் தூங்கக்கூடியவங்களுக்கும் சலாம் சொல்றாங்க. பங்குக்கு அல்லாஹ்வும் விடவில்லை. அல்லாஹு தஆலா அலா மன் கான காயிமன், ரமலானுடைய இரவுகள்ல நின்று வணங்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் சலாம் சொல்லி காட்டுகிறான். சரி, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபலா யதவு அஹதன் மினல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண் பெண்கள் யாரையும் விடவில்லை. இல்லா சல்லம அலைஹி, சலாம் சொல்லுகிறார்கள். ஒ யுஸாஃபிஹு, முசாஃபஹா செய்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்பா இன் குந்த, நீ ஃபில் கியாமி, நீ நின்று வணங்கக்கூடியவனாக இருந்தா உனது இபாதத்தை சலாமுன் அலைக்க பில் கபூல், உனக்கு சலாம் சொல்றேன், ஓ இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுது. வைன் குந்த ஃபின் நோமி, நீ தூக்கத்தில் இருந்தாலும் கூட ரமலானுடைய காலத்தில் இரவுல ஃபஸலாமுன் அலைக்க பிர்ஹில்வான், அல்லாஹ் உன்னையும் புரிந்து கொண்டான். வைன் குந்த ஃபில் கபரி, நீ கபருக்கு விடுறதில்லை, கபருக்கு போனாலும் இந்த உம்மத்தை முஹம்மதியாவில் மூமினான ஆண் மூமினான பெண் கபருக்கு போனாலும் கூட அந்த கபரிலும் போய் சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லி உனக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பை தருகிறான் என்பதா மின் குல்லி அம்ரின் சலாம் அல்லாஹு தஆலா சொல்ல வரான் பாருங்க. ஆனால் இது சில பேருக்கு விதிவிலக்கு, அநியாயம் செஞ்சவர் என்பதாக ஒரு பட்டியல் இதில் இருக்குதுங்க. அவங்க எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சலாமுக்கு வரவே மாட்டாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதா நஸல மினஸ் ஸமா,
வானத்திலிருந்து அவர்கள் இறங்கிவிட்டால் யாரையும் விடமாட்டாங்க. இந்த மனுஷாக்கல்ல வந்து சலாம் சொல்றாங்க, முசாஃபஹா செய்றாங்க. இப்ப நான் கேட்கக்கூடிய, நான் உங்களிடம் என்னிடம் வைக்கக்கூடிய இலக்கு என்னவென்று சொன்னால், மலக்கு வந்தாங்க, ஜிப்ரீல் வந்தாங்க, சலாம் சொல்லியிருக்கிறாங்க, நம்மிடம் முசாஃபஹா செஞ்சிருக்காங்க. இந்த இலக்கை நாம் பெற்றோமாங்க. நான் முசாஃபஹா செஞ்சா உங்களுக்கு தெரியுதுங்க, நீங்க முசாஃபஹா செஞ்சா எனக்கு தெரியுது. நான் சலாம் சொன்னா அது வந்து எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது. நான் பதில் சொல்றேன், உங்களுக்கு தெரியுது. ஜிப்ரீல் சலாம் சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு ஜிப்ரீல் முசாஃபஹா செஞ்சிருக்கிறாங்க. ரமலான்ல நடந்துட்டு இருக்குது, நாளை வரை நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அது எப்படி அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்து சலாம் நடக்குது. மலக்குகள் சலாம் சொல்றாங்க, மலக்குகள் முசாஃபஹா செஞ்சாங்க. இந்த இலக்கை நாம் பெற்றுக்கொண்டோமா என்பதாக சொன்னால், சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜைலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வலிமார்களுக்கெல்லாம் தலைவர். அவங்க சொல்றாங்க, உனக்கு மலக்குகள் சலாம் சொன்னாங்க, மலக்குகள் முசாஃபஹா செஞ்சாங்க, மலக்குகள் ஜிப்ரீல் சலாம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அதாவது உன்னோட வந்து முசாஃபஹா செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்டம்ஸ் சொல்றேன், ஒரு அடையாளம் சொல்றேன் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சொல்ல வருகிறார்கள், உன் கண்கள்ல இருந்து அந்த ரமலானுடைய ஏதாவது இரவுல நீர்கள் கண்ணீர் துளிகள் விழுந்திருக்க வேண்டும். உன் உடம்பெல்லாம், உன் தோலில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் சிலிர்த்திருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அந்த கட்டத்தில் உனது உள்ளமெல்லாம் இலகி இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் உன்னிடம் அவர்கள் செஞ்ச முசாஃபஹா, உன்னிடம் அவர்கள் சொன்ன சலாத்தை நீ அடைந்து கொண்டா என்பதாக சொல்றான். இது ஏற்பட்டுச்சா? என்னிடத்தில் ஏற்பட்டுச்சா? உங்களிடத்தில் ஏற்பட்டுச்சா? ரமலான் என்று சொன்னால் ஏன் இந்த பாயிண்ட சொல்ற என்பதாக சொன்னால், என்ன ரமலான்ல தான் லைலத்துல் கத்ர் இருக்குது. இந்த லைலத்துல் கத்ர்ல தான் மலக்குகளுடைய வருகை இருக்குது, இறங்குதல் இருக்குது. மாத்திரமல்ல, மலக்குகளுடைய சலாம் இருக்குது, மலக்குகளுடைய முசாஃபஹா இருக்குது. இதுதான் ரமலான் நமக்கு வைக்கக்கூடிய. மற்ற மாதங்கள்ல நோன்பு இருக்குது, மற்ற மாதங்களில் அந்த நோன்புக்கென்று ஒரு இலக்கு உண்டு. நாம போயிட்டு தான் இருக்கிறோம், எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆனால் ரமலானில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய செக் என்னவென்று சொன்னால், மலக்குகளை அனுப்புறான் அல்லாஹு தஆலா. நபி சொல்றாங்க, உங்க வீடு தேடி வர்றாங்க, ஒரு வீடு பாக்கி இல்லாம வர்றாங்க. சில பேர்களுடைய வீடுகள் விதிவிலக்கு இருக்குது, வந்து சலாம் சொல்றாங்க, முசாஃபஹா செய்யறாங்க. அதை இந்த சமுதாயத்துக்கு விளக்க வரக்கூடிய சையதுனா முஹியுத்தீன் நாண்டக அவர்களுடைய முசாஃபஹா சலாம் உனக்கு வந்து விட்டது என்பதாக சொன்னால், அதன் அடையாளம் கண்கள். நீ அதாவது நீ வந்து கண்ணீர் விட்டு நீ அழுகுவாய், உன் உள்ளமெல்லாம் விலகும், உன் தோல் முடிகள் எல்லாம் சிலிர்த்து நிற்கும்ங்கிறாங்க. என்னைக்காவது வந்திருக்காங்க? நான் எங்கிட்ட கேட்குறேன், என்னைக்காவது வந்திருக்குதா? அப்படி வந்து விட்டால் ரமலானுடைய நோன்புடைய இல்லை, என் தலைப்பை கொஞ்சம் பாருங்க, நோன்புடைய இலக்கல்ல. நோன்புடைய இலக்குன்னு சொல்லி சொன்னா ஹை பவர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. நான் அந்த இலக்கெல்லாம் வந்து அல்லாஹ் நாடிய அடியார்கள் தான் போக முடியும். அது தக்வாவினுடைய உச்சம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய ஞாபகத்தை தவிர எந்த ஞாபகமும் இருக்கக்கூடாது. கைருல்லா மாசிவல்லா அல்லாஹ் அல்லாத வஸ்துவனுடைய ஞாபகம் வந்துவிட்டால் அவர்களை பொறுத்தவரையில் நோம்பு முறிஞ்சிடும். நம்ம அந்த இலக்குக்கு செல்வதாக இருந்தால் அல்லாஹுடைய அருள், மாபெரும் அருள் நம்மின் மீது தனிப்பட்ட முறையிலே அதிகமாக வேண்டும். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு என்னவென்று சொன்னால், ரமலானுடைய இந்த இலக்கு மலக்குகளுடைய சலாம், மலக்குகளுடைய முசாஃபஹா, அதற்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் தான் சையதுனா முஹியுத்தீன் நாண்டக சொல்ல வருகிறார்கள். இந்த அடையாளத்தை, இந்த இலக்கை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் பாலிப்பானாக. கேட்டது நியாயம் தானே, சொல்றது நியாயம் தானே. ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்க. எல்லாம் குர்ஆன் ஹதீஸினுடைய ஆயத்தை, அந்த விளக்கத்தை அடிப்படையில் தான் நமக்கு மத்தியில் பேசப்பட்டிருக்குது. நான் பேசினேன்னு சொல்ல வரல, அல்லாஹ் என்ன பேச வச்சிருக்கிறான், உங்களை கேட்க வச்சிருக்கிறான். ஆக நாம வந்து உரையாடி இருக்கிறோம். இந்த அடிப்படையில் ரமலான் அந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். இதுதாங்க மெயின் விஷயம். இன்னும் இலக்குகள் இருக்கிறது. இந்த ஒரு இலக்கு போதுங்க நமக்கு. இந்த ஒரு இலக்கு நமக்கு கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்ச மாதிரி. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ரப்பு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அது சராசரியான ஒன்று கிடையாது.
மலக்குகளுடைய வருகை, மலக்குகளுடைய சலாம், அவங்க வந்தாலே ஈருலக பாக்கியம். என்ன வேணும் நமக்கு? இந்த உலகத்தின் செல்வங்கள், இந்த உலகத்தின் பரக்கத்துகள், இந்த உலகத்தின் பாக்கியங்கள், ஆகிரத்துடைய பாக்கியங்கள் என்ன வேணும்? குறைவில்லாம தந்துடுவாங்க. அவர்களுடைய சலாம், அவர்களுடைய முசாஃபஹா, என்னென்ன ஆபத்துகள், என்னென்ன விபத்துகள், என்னென்ன துக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் விட்டும் அவர்கள் நமக்கு சலாம் சொல்றாங்க. நம்மை பார்த்து முசாஃபா செய்கிறாங்க. நிம்மதியாக இருங்க, நிம்மதியாக இருங்க. அவர்கள் முசாஃபஹா, அவர்களுடைய கரம் நம்மின் கரத்தின் மீது பட்டிருக்குது. அவர்களுடைய சலாம் நம் காதுக்கு போய்த்தான் இருக்குது. அதனுடைய அடையாளத்தை நாம் பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்காக வேண்டியும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அந்த மாபெரும் நற்பாக்கியத்தை தந்த அருள்பாலிப்பானாக என்று வேண்டி வேண்டி விரும்பி விரும்பி துஆ செய்த வண்ணமாக எனக்கு இந்த நல்ல இடத்திலே, நல்ல இரவிலே ஒரு நல்ல விஷயங்களை பேசுவதற்காக வேண்டி வாய்ப்பளித்த இந்த பள்ளியினுடைய சங்கைக்குரிய இமாம் ஹசரத் பெருந்தகை தாமத் பரக்காத்து அவர்களுக்கும், இதற்கு ஏற்பாடு செய்த ஹசரத் ஃபக்கீர் முகமது இஸ்மாயில் பிலாலி அவர்களுக்கு மட்டுமுண்டான நிர்வாகத்தினர், தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் மேலாக ஜமாத்தினர்கள், அதுக்கும் மேலாக இங்கே இருந்து பொறுமையாக இருந்து கேட்ட உங்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னால் என்ற காணிக்கைகளை ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, வாழும் காலமெல்லாம் நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆஸ்பத்திரி முசீபத்துகள் இல்லாமல், நோய் நொடிகள் இல்லாமல், கொன்று ஒழிக்கக்கூடிய நோய்களை விட்டும் கிருமிகளை விட்டும் பாதுகாப்பான வாழ்வை நம் எல்லோருக்கும், இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்த வண்ணமாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.